தனுசு ராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்த மறைச்சிட்டு சிரிப்ப மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. நல்லது கெட்டத முழுசா தெரிஞ்சவங்க. குரு பகவானை ராசி அதிபதியா கொண்டவங்க. எல்லா இடங்கள்லயும் நேர்மையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா தப்பு தான். வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்கும் கை குடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் நிறைய கஷ்டங்களும், துன்பங்களும் தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் வந்துகிட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும், கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க. இதனால பார்க்குறவங்க எல்லோருமே தனுசு ராசியா, இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க, இவங்கள என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாடுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்வதற்கென நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க, நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் தனுசு ராசிக்காரங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றதற்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்க. தனுசு ராசிக்காரங்க காலகட்டத்துல தங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசா ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். தனுசு ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது. எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி. தயவு செஞ்சு என்ன உன் கூடயே கூட்டிக்கிட்டு போயிரே. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணும்ன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும், துன்பமும் தான் அதிகமாகவே இருக்கு. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் தடுப்பதற்கும், அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சும் கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க. தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை தினந்தோறும் புதுசு புதுசா வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க இரவு நேரத்துல நிம்மதியா தூங்கலாம்னு பார்ப்பீங்க. காலையில எந்திரிச்சு பார்த்தா புதுசா ஒரு பிரச்சனையும், கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது? என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ, துன்பத்தையோ கொடுத்ததில்ல. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? அப்படின்னு நிறைய தனுசு ராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைன்றது வரும். அது கொஞ்ச நாள் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிரும். இந்த மாதிரி பிரச்சனை வரும், போகும் அப்படின்ற நிலைமையில தான் நிறைய நபர் இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்கள தேடி பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கும். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும், மகிழ்ச்சியும் தரக்கூடிய காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இதுநாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல தனுசு ராசிக்காரங்க எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படின்றத பத்தி நம்ம இனி பார்க்க போறோம். இனி வரக்கூடிய நாட்கள்ல முதல் மாற்றமே பார்த்தீங்கன்னா, கடந்த காலகட்டங்கள்ல தனுசு ராசிக்காரங்க நிறைய இடத்துல அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு இருப்பீங்க. இந்த அவமானத்தால இருந்து மீண்டு உங்க வாழ்க்கையில வெற்றி பெற போறீங்க. ஒரு வீட்ல தனுசு ராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா, அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே நீங்க தான் ஏத்துக்குவீங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா, தனுசு ராசிக்காரங்க எதிர்த்தவர்களுக்கு இனி அழிவு காலம் தான். இனி வரக்கூடிய நாட்கள்ல இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படின்றது முழுவதுமாகவே மாறப்போகுது. அதாவது ஜூலை 8ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மீன ராசியில சூரிய பகவான், புதன் பகவான், ராகுகேது பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான் இந்த 5 கிரகங்களும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ண போறாங்க. இது ஜோதிடத்தில ஒரு மிகப்பெரிய அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுகிறது. இது நம்ம சதுர்குர யோகம்னு சொல்லுவோம். இந்த 5 கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல பார்க்க போறீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஜூன் 28ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு சுக்கிர பயிற்சியானது நடக்க ஸ்டார்ட் ஆயிருச்சு. இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றமும், குரு பயிற்சியோட முழு பலன்களுமே உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல கிடைக்க போறதுனால இனி வரக்கூடிய 6, 7 மாதங்களை பொறுத்தவரைக்கும் தனுசு ராசிக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுகிறது. இதன் மூலமாக நல்ல ஒரு வாழ்க்கை தரம் அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு இருக்க போகுது. கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க. ஒரு 10,000 சம்பளத்துக்கோ, 15,000 சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க. நீங்க படிச்ச படிப்புங்கிறது வேறையா இருக்கும். உங்களுக்கு சம்மந்தமே இல்லாம ஒரு வேலைய செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க தகுதிக்கு ஏத்த நீங்க ஒரு அரச
அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணலாம். சரி, ஒரு ஐடி ஜாப்போ, பிரைவேட் ஜாப்போ, பேங்க் சைடோ நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகுது. கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாகவே அமையப் போகிறது. சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி, நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவு முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்கள்ல நீங்களும் ஒரு கம்பெனியில இரவுகள் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது நீங்க வேலை செய்த இடங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைச்சிருக்காது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை எல்லாம் முழுவதுமாகவே உங்களுக்கு கிடைக்கப் போகுது. இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு, மரியாதை கிடைக்கும். அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போறீங்க. நீ நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு, அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவுபடுவீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்றது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். கடந்த காலகட்டங்களில் தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் திருமண நிலை அப்படின்றது ஏதாவது ஒரு வகையில் ஒரு சிக்கலையும் பிரச்சனையும் கஷ்டத்தையுமே அதிகமாக செஞ்சுருப்பீங்க. இதில் குறிப்பாக பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படின்றது அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயது 30, 33, 35, 37 வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமணம் நிலை அடைய கஷ்டப்படுறீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த வரன் அப்படின்றது கண்டிப்பாக அமையப் போகிறது. நிச்சயம் உங்களுக்கு வாழ்க்கை துணையை இழந்த தனுசு ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பா பேசிடுவாங்களோ, இல்லை ஊருக்காரன் தப்பா நினைச்சிருவானோ, அது அவங்க நினைப்பாங்களோ இவங்க நினைப்பாங்களோ அப்படின்னு நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா 2வது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது சிங்கிள் பேரண்ட்ஸாக இந்த சொசைட்டியை நீங்கள் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிய தனுசு ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு மேரேஜ் ஆகி 5, 6 வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் இந்த 2025 முடிஞ்சு 2026 நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது நிச்சயமாக உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாருமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் அந்த காதலில் அதிகமாக தோல்வி சந்தித்ததே நீங்கள் தான். அந்த 12 ராசியில் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையும் கவர்ந்து இழுப்பீங்க. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயம், தொழில் விஷயமாக வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கிடைக்கப் போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லோருமே ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாங்க. என்னடா சொந்தக்காரங்க வீட்டுக்கு எல்லாம் வீட்லேயும் பல நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம வீட்டில் ஒரு திருமண நிகழ்ச்சியோ அல்ல ஒரு சீமந்தமோ புதிதாக வீடு கட்டவோ அப்படின்ற ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க மாட்டேது அப்படின்ட்டு ரொம்பவும் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. வரும் காலகட்டங்களில் உங்கள் வீட்டில் நல்ல விசேஷங்கள், நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடந்தே தீரும். சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்க முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ
நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப் போகுது. சேமிப்பு அப்படின்றது பல மடங்காக உயரப் போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்கள்ல ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல முழுவதுமாகவே முடியப் போகுது. ஏன்னா, நீங்க இப்போ போய் தனுசு ராசிக்காரங்க பார்த்து கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு 3,00,000 இருக்குதுங்க, 5,00,000 இருக்குதுங்க, 8,00,000 இருக்குதுங்க, 10,00,000 இருக்குதுன்னு கடன் இல்லாத தனுசு ராசிக்காரங்க நீங்க பார்க்கவே முடியாது. கண்டிப்பாக இந்த 2025 முடிஞ்சு 2026 நீங்க அடியெடுத்து வைக்கும்போது, ஒரு பைசா கடன் இல்லாம அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை தரம் அப்படின்றது நிச்சயமாக உங்க வாழ்க்கையில இருக்கப் போகுது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்கப்போது. உங்களுடைய நண்பர்களும், சொந்தக்காரர்களுமே உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ளப் போறாங்க. இவர்களே உங்களுக்கு துரோகிகளாகவும், நண்பர்களாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது. உங்க கூட இருந்தே குழியை பறிக்க நிறைய நபர்கள் வந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து இவர்களிடமிருந்து விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இருந்தாலுமே கூட உங்களுடைய வாழ்க்கையை நோக்கி, உங்களுடைய வீட்டை நோக்கி புதிதாக ஒரு உறவுன்னு வரப்போகுது. அந்த உறவு உங்களுடைய காதலியாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், புதிதாக ஒரு நண்பராக இருக்கலாம். இவர்கள் மூலமாக இத்தனை நாட்கள் ஒரு தடுமாற்றத்தை தேடிய இந்த தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில புதிய ஒரு அங்கீகாரத்தை வகிக்கப் போறாங்க. ஏன்னா, அந்த நபர்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வரும்போதே நல்ல ஒரு முன்னேற்றத்தையும், நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் இந்த நபர்கள் அப்படின்றவங்க நிச்சயமாக இருக்கப் போகிறார்கள். இந்த அளவுக்கு வந்து எல்லா ரகசியத்தையுமே கொஞ்சம் யார்ட்டயுமே சொல்லாம இருந்துக்கங்க. ஏன்னா, தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் எல்லாத்தையுமே எல்லாத்துக்கிட்டயும் ஓப்பனா பேசிருவீங்க. இதுதான் உங்களுக்கு கடைசியில நிறைய பிரச்சனைகளையும், சிக்கல்களையும் கடைசியில கொண்டு வந்து விட்டுருது. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் மாத்திட்டீங்கன்னா, அப்படின்னு உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனையுமே வராது.